இப்போ ஏன்னா இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இவர் நம்மளோட சகோதரன் அப்படி எதாவது சொல்லிக்கணும். யாராவது இன்னொருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சவங்க அப்படி சொல்லி பெருமை, அது மாதிரி நம்மளோட ரட்சகர் அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு பெருமையாக சொல்லலாம். இந்த சத்தியம் வந்து அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட்னா சாதாரணமாக இல்லை. நம்ம அவரோட விசுவாசத்தை இது எல்லாம் பார்த்துருக்கும் போது, ஆனால் அவருடைய பலிக்குள்ள என்ன மாதிரி விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட சின்ன மூளைக்குள்ளே வந்து இதெல்லாம் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது பிரதர். எந்த சத்தியமும் நம்மளுடைய அறிவுனாலே பலத்தினாலே அல்ல. எதையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவோ நம்ம ஏன்னா கண் காணவங்களே இருதயத்தில் தோணவுன்றன்னு சொல்கிறார். அப்படி தேவன் தான் நமக்கு இது பண்ணுறாரு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, மற்ற எல்லாத்த பார்க்கிலும் இது ரொம்ப விசேஷமான ஒன்று தான். ஏன் அப்படின்னா, அதனால தான் அன்றைக்கி பார்க்கும்போது நம்ம சர்வ லோக பாவத்தையும், அப்போ சர்வ லோகத்துக்கும் அப்போ இன்னொரு அதான் இல்லைன்னா இன்னொரு வசனம் நம்ம பார்த்தோம். வானத்து பூதகத்தை உள்ள அனைவருமே அவருடைய எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு அவரை அறிக்கைன்னா என்ன அறிக்கையிடுவாங்க, ரட்சகர் மீட்பர் அப்படின்னு அறிக்கையிடணும் இல்லைங்க. அப்படி இல்லை தேவத்துதன் பண்ணி அவங்க தான் இப்போ மீட்பர், அவங்களுக்கு என்ன இல்லை இல்லைங்களா. அப்படி இன்னொரு எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்குது, பூமியில பிரவேசிக்கும் போது தேவதூதர்லாம் பணிய சொன்னார சொல்லிட்டு, அதான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது. அது எப்படி வருது? நான் அது அடுத்த பாயிண்ட்ல கூட அது கிளியர் பண்ணுறது. எப்படி பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம பார்க்கும்போதுங்கிறது இப்போ மீட்கும் பொருள்னா நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஈடு பலி, சரி நீங்கர் சமானம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, இப்போ பார்த்தீங்கன்னா ஆதாம் என்ற ஒரு பரிபூர்ண மனுஷன் பாவம் செஞ்சான் இல்லைங்களா. அவனை மீட்கிறதுக்கு இப்போ என்ன வேணும்? ஆதாம் ஒரு பரிபூர்ண மனுஷன் இயேசு கிறிஸ்து. அதான் நம்ம முதல் பார்த்த பாயிண்ட். ரெண்டாவது என்ன பார்க்குறோம், தேவதூதர்களுக்கும் ஒரு பரிபூர்ணமான தேவதூதர்கள் இருந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பாவம் பண்ணிடுறாங்க இல்லைங்களா. அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவம் எப்படி என்னதான் தான் இருந்தார் புதர், தூதராக தான் இருந்தார். அதுல நமக்கு சந்தேகமே இல்லை இல்லைங்களா. அதில் தூதராக இருந்தார். அந்த அதை வச்சுக்கிட்டு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. மீட்கும் பொருள்னா சரினே சமானமாக கொடுத்து தூக்கணும் இல்லைங்களா. அதுவும் எப்படி நடந்துச்சா, அது வந்து நிகழ்ந்தா அப்படின்றத வந்து நம்ம அந்த ஆதாமுக்கு சரி நிகர் சமானமாக வந்து கொடுத்த அதே சமநீதியை இந்த இடத்துலையும் நம்ம அப்படியே பொருந்துது அப்படிங்கிறதுல வந்து நமக்கு. அதனால தான் அந்த வாசஸ்தலத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இங்கே வந்துச்சுன்னா, அந்த சரிநிகர் சமானமாக தன் சரீரத்தை என்ன பண்ணாருன்னா கொடுத்தாரு அப்படிங்கிறத வந்து நம்ம நிரூபிக்கணும். அப்போ தான் நம்ம அப்படி தேவ தூதர்கள் வந்து மனுஷங்களாக அவங்க அந்த போர்வையை எடுத்துக்கிட்டு அவங்க வந்தபொழுது அவங்க பாவம் பண்ணி விழுந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து வந்து மனுஷனாகவே வந்தார், தேவதூதன் மனுஷன். ஏன்னா மனுஷர்களுக்கும் அவர் மீட்பு கொடுக்கணும் இல்லைங்களா. அப்போ நிரந்தரமாக மனுஷனாகவே அவர் வந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் சரீரத்தை விட்டுட்டு தான் வந்திருப்பார் இல்லைங்களா. புதர் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து இந்த சரீரம் அங்கே இருக்கும்ல, என்னங்க புதர் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக அவருடைய சரீரத்தை விட்டு தான் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்திருப்பாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது அப்போ ஒரு பரிபூர்ணமாக தேவ தூதர்கள் இல்லைங்களா அவங்க மீட்டுக்கொள்ளும்படி அப்போ நம்ம பார்க்கணும். மிகாயேல் அப்படிங்கும்போது தேவ பிரதான தூதனாக இருந்த அவர் என்ன பண்ணாருன்னா அதை எல்லா தூதர்களையும் அவர் மீட்டுக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். அதனால தான் பிரதான தன்னுடைய ஆதி தகப்பனாக இருக்கிற ஆதாமுக்கு எப்படி ஆதாமுக்கு மேலே நம்ம பார்த்தோம்னா மனுஷங்களை யாரும் பிரதானமானவங்க இல்லைங்க. இப்போ நம்ம யோவான சொன்னால் விசுவாச அடிப்படை சொல்கிறோம். ஆதாம் தான் எல்லாருக்கும் தகப்பன், அதான் பைபிள் சொல்லுது இல்லைங்களா. அதே மாதிரி இங்கே யார் தேவ தூதருக்கு யார் தான் தகப்பன், இயேசு கிறிஸ்து தான். அதே மாதிரி அந்த ஆதாம் தகப்பனுக்கு ஒரு தகப்பனா என்ன பண்ணுறாருன்னு அங்கே வந்து மீட்கிறார். அது அந்த பரிபூர்ண ஒரு அதே ஸ்டாண்டர்டில் வராருன்னு சொல்ல வரோம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து அந்த தகப்பனுக்கு உண்டான எல்லா குவாலிட்டியோடையும் இவர் ஒரு தகப்பனாக தான் இருந்தார் இல்லைங்களா. அதனால தான் ஆதாம்ன்ற பேரை இவருக்கெல்லாம் எப்படி சொல்ல முடியுது, ரெண்டாம் ஆதாம் சொல்கிறேன்னா அதே மாதிரி ஒரு தகப்பன் அந்த அதே குவாலிட்டி அதே சரி நிகராக இருந்தார். இப்போ அதே மாதிரி இங்கே பார்க்கும்போதும் தேவ தூதர் எல்லாருக்கும் சொல்லும் போது இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் அவங்களுக்கு எல்லாருக்குமே லீடராக இருக்கிறார். நான் சொல்ல புரியுதுங்க. அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு இது அப்போ நம்ம வந்துட்டு இங்கே பல பேர் வந்து இன்னொரு இது எப்படின்னா இங்கே எல்லா தேவ தூதர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும் போது அதனால தான் நான் சொல்ல வரேன். இவர் எல்லா தேவ தூதருக்குமே இவர் ஒரு ஆளே சரி நிகராக இருக்கிறார். ஏன்னா இவருக்கு மேலே யாரும் இல்லைங்க பதர். பாயிண்ட் புரியுதுங்களா பதர். அங்கே வந்து ஒரு மனுஷன் பண்ணதுக்கு ஒரு மனுஷன் பதர். இங்கே எல்லாரும் பண்ணதுக்கு இங்கே வேற எல்லாரும் நீங்கள் எடுத்து வைக்க முடியாது.
ஏன்னா இவர் ஒருத்தரே அந்த அத்தனை பேரை நிறுத்தி ஒரு தராசு நிற்க வச்சு அந்த பிரதான தூதனாகி அவர் நிற்க வச்சோம்னா சரி நிகராக தான் இருக்கு. புரியுதுங்களா பிரதர்? அங்கே வேணால் நம்ம கொலை செய்கிற அந்த வசனத்தை யூஸ் பண்ணோம். அவர் மூலமாக அவருக்கு சகலம். அப்போ அவரே என்ன பண்ணுறார், எந்த ஒமேகா மூலமாக எல்லாம் அல்பா மூலமாக எல்லாம் உண்டாச்சு, அந்த அல்பாவே இங்கே பலி கொடுக்குறாரு தன்னை. அந்த அதுலேயே வந்து அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இப்போ நீங்கள் இதுக்கான ஆன்சர் சொல்ல முடியும் சார். நான் இவ்வளோ தூரம் சொல்லிடுற போது கண்டிப்பாக சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் யோசிங்க, இப்போ சொல்கிற உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குது, ரத்தமாக இருக்குன்னு சபைக்கு வந்து சொல்கிறார் இல்லைங்களா? இப்போ வந்துட்டு இந்த சபைக்கு வந்து எதை சரி நிகர் சமானமாக கொடுத்து மீட்கிறார்? தன்னுடைய சரீரம், அது தேவனுடைய சரீரம். தேவனுடைய சரீரம் தன்னுடைய சரீரம். அந்த மீட்கும் பொருள்ன்ற அந்த நீதியை வச்சு சொல்லுவோம். நம்ம முன்னாடிலாம் என்ன பார்க்கலாம், ஆதாம் பரிபூர்ண ஆதாம் இல்லைங்களா? அப்போ வந்து ஒரு தூதர், அப்போ பார்க்கும்போது அந்த தூதருக்கு அந்த அவருடைய சரீரத்தை அந்த ஈடுபலியை கொடுக்குறாரு. இங்கே அவருடைய சரீரமாகிய சபையாக இருக்கிறோம். நமக்கு என்னத்தை ஈடுபலியை கொடுத்துருக்கிறார்? வேற யாருக்குமே அது கொடுக்கல. தன்னுடைய சரீரத்தை தந்திருக்காரு. அதான் பிரதர், அது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம்னு சொல்றாரு, அது தெரியும். பட் அது ஆவிக்குரியதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல. இப்போ நம்ம அதை தான் படிக்கிறோம், அப்படி சொல்ல முடியாது. அது பொருள் அதை எடுக்கணும்ல. அந்த பொருள்னா சரீரம்னா நான் அப்படி சொல்ல, நான் அந்த அந்த சமநீதியை கால்குலேட் பண்ணுவேன். இல்லை ஒரு க்ளூ கொடுக்குவோம். அவர் பரிபூர்ணமா இருக்காரு, தேவனுடைய குமாரனா இருக்காரு. தேவனுடைய குமாரனா வந்து சரீரத்துக்கு கிட்ட 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 தான் இல்லை. அதான் தேவனுடைய குமாரன் அது நம்ம பார்க்கும்போது ஆதாமுக்கு ஆதாம், தேவதூதன் தேவதூதன். இப்போ நாம யாரு? இப்போ நம்ம என்ன இது யோசிக்கணும்னா, நாம் வந்து நம்ம ஆதாமுக்கு கொடுத்த அந்த சரீர மீட்புல நமக்கு மீட்பு உண்டாயிடுது பிரதர். இப்போ நாம் வந்துட்டு நம்ம வந்து மனுஷகுமாரன்ற ஸ்டேஜை வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம தாண்டிடுறோம். அதான் சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய தேவனுடைய குமாரனாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு நம்ம படிக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றீர்கள். அப்போ பார்க்கும்போது என்ன அப்படின்னா, தேவனுடைய குமாரனை மீட்கிறதுக்கு யார் தான் தன்னை பலி கொடுக்கும்? ஈடுபலியா கொடுக்கும். இப்ப தேவகுமாரனா இருந்து அனுதினமும் நம்ம என்ன பண்றோம்? இப்ப நாம தேவகுமாரனா என்ன செய்யறோம்? நம்ம பாவம் பண்றோம். பரிபூர்ணமான ஒரு தேவ தூத விசுவாசத்தினால இப்ப பரிபூர்ணமான தேவகுமாரனா இருக்கிறோம். ஆனா எப்படி என்னதான் பண்றோம்? நம்ம அவங்களும் பரிபூர்ண தேவ தூதரா இருந்து பாவம் பண்ணிட்டாங்க. பரிபூர்ண மனுஷனா இருந்து பாவம் பண்ணிட்டாங்க. பரிபூர்ணமான ஒரு தேவகுமாரனா இருக்கிறோம். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது நமக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னா என்ன புதர் அர்த்தம்? we are declared we are son of God. நம்ம ஒவ்வொருத்தருமே. ஆனா தேவகுமாரன் பாவம் பண்றதுக்கு அந்த தேவகுமாரன் இல்லை, எப்படி நமக்கு மன்னிக்க முடியும்? ஆதாமின் மகன் பாவம் செஞ்சா மன்னிக்கிறதுக்கு தான் அந்த ஈடுபலி சரி சமானமா ஆகுதுங்க. புரியுதுங்களா? நம்ம இப்ப ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறதுக்கு அந்த பலி பத்தாதுங்க. ஏன்னா அந்த பலி வந்து போறோம் அப்படின்னு சொன்னா ஏன் அவங்களுக்கு இந்த உயிர்த்தெழுதல் கிடைக்கலையே? நமக்கு இது எப்படி கொடுக்க முடியாது? அப்படின்னா உலகத்தாருக்கு ஏன் கொடுக்கல? ஏன்னா ஆதாமுக்கு ஆதாமா கொடுத்ததுக்கு தான் அதுக்கு சரி நிகர் சமானம் வந்து உலகத்துல உள்ள எல்லாருக்குமே ரட்சிப்பு கிடைக்கிறது. அது சரியா போச்சுங்க. புரிதுங்க. இப்போ ஆதாமுக்கு சரி நிகரா கொடுத்த அந்த மீட்புக்கு நமக்கு ஜீவன் இப்ப கிடைக்குது. நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் ஒரு சான்ஸ் இப்போ உண்டு இல்லையா? எப்போ கிடைக்கணும்? ஆக்சுவலாக 1000 வருஷத்துல நமக்கு அது ஜீவன் கிடைக்கணும் இல்லைங்களா? அது காசு இல்லாமலே நமக்கு கிடைக்கணும், ஃப்ரீயா கிடைக்கணும். அந்த ஜீவன் ஆக்சுவலாக நமக்கு இப்போ கிடைச்ச ஜீவனை கிடைச்சிடுச்சு. அப்போ நம்ம என்ன நிலைமைக்கு போயிடுறோம்? பரிபூர்ண மனுஷனாயிடுறோம். உயிர்த்தெழுந்துட்டோம், பரிபூர்ண மனுஷனா இருக்கும். பரிபூர்ண மனுஷனா இருந்துதான் பலி கொடுக்க முடியும். பலி கொடுத்தவனே யாராயிடணும்?
தேவகுமாரன் ஆயிரும் இல்லைங்களா பிரதர்? இப்போ நாம என்ன பண்ணலாம்னா இதை பலி கொடுக்காம இந்த ஜீவனை அங்கே கூட போய் வாங்கிக்கலாம் பிரதர். பலி தராம அங்கே கூட வாங்கிக்கலாம். நம்ம பலி கொடுக்கலன்னா அங்கே அந்த ஜீவன் நமக்கு கிடைச்சிரும், ஜீவன் கிடைச்சிரும். ஏன்னா அதுக்கு பே பண்ணியிருக்காரு இல்லைங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், அந்த ஜீவனை அங்கே செலவு பண்ணாமல் இங்கேயே நம்ம அந்த ஜீவனை வாங்கிக்கிட்டு விசுவாசம்னா அந்த ஜீவனை நான் இங்கேயே அந்த ஜீவனை கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறோம் பிரதர். இங்கேயே வாங்கிட்டு இப்போ நான் ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷனாக இருக்கேன், நீங்கள் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆதாம், உயிர்த்தெழுதல் வந்துடுச்சு உங்களுக்கு. அதாவது பரிபூர்ண ஆதாம்ன்றது பாவம் இல்லாத ஒரு ஜீவன் வந்துடுச்சு பிரதர். இனி பாவம் இல்லாத அந்த ஜீவனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பலி செலுத்துறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ விசுவாசிக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா பலி செலுத்து தேவனுடைய குமாரன் ஆயிடுது. இப்போ தேவகுமாரன் ஆனவனும் பாவம் பண்ணுறல, அதுக்கு வந்து அந்த ஜீவனை கொடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி கொடுத்ததுனால தான் நீங்கள் பலியை கொடுக்க முடிஞ்சிச்சு. தண்டனை மரணம் வந்துடும், நமக்கு 2ஆம் மரணம் வந்துடும். அதான் சொல்ல தேவனுடைய குமாரன் கால்களில் தள்ளினா இப்போ தேவகுமாரன் என்ன வச்சுக்குது, அந்த ஈடுபலியை வந்து எடுத்து போட்டோம்னா அதான் நமக்கு 2ஆம் மரணம் வருது. புரிதுங்க? அப்போ என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தேவகுமாரன் வந்து நமக்கு அது அவர் உங்களுக்காக தேவகுமாரனுடைய சரீரம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் பார்க்குறோம். தேவனுடைய சரீரம்னா தேவனுடைய குமாரனுடைய சரீரம் நமக்கு பிக்கப்படுறது வந்து மனுஷகுமாரன் சரீரம் கிடையாது. நமக்கு பிக்கப்பட்டது வந்து தேவகுமாரனுடைய சரீரம். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குன்னா தேவகுமாரன்ற அந்த அந்தஸ்து இருக்குல்ல, அதை யாருக்கும் யூஸ் பண்ணலையா, அவரு யாருக்கு கொடுக்கலையா அதை? ஆபிரகாம் சந்ததிக்கு என்ன பண்ணிட்டாராம், அவங்களுக்கு வந்து அந்த சரீரத்தை கொடுத்துட்டாரு. தேவதூதர் நம்ம மனுஷன் பார்த்துருக்கோம், அவங்களுக்கு என்ன பண்ணலாம் சான்ஸ் கொடுக்கலன்னு பார்க்குறோம். ஆபிரகாம் சந்ததிக்கு கை கூடாமனா என்ன அர்த்தம்னா இவருடைய சரீரத்தை பிட்டு அவங்களுக்கு கொடுக்கல, யாருக்கு கொடுத்துட்டாராம்? விசுவாசத்தை மார்க்கத்தா இருக்கு. விசுவாசத்தினால நம்ம பரிபூர்ண மனுஷன் தேவனுடைய குமாரன்ற நிலைமைக்கு அவன் வரானோ அவனுக்கு அந்த சரீரத்தை கொடுத்து அவன் என்றென்றைக்கும் பிழைக்கும்படிக்கு நாம இப்போ அந்த சரீரத்தினால ஒவ்வொரு நாளும் நமக்கு மன்னிப்பு மீட்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். தரித்து கொண்டு இருக்கல, அதெல்லாம் தேவகுமாரனை தான் நாம் இப்போ தரிச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு இப்போ அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த சுருக்கமாக நம்ம என்னென்னா ஆதாமுக்கு ஆதாமா, தேவதூதன் தேவதூதனா, தேவனு குமாரனுக்கு தேவகுமாரனா ஒரே பலினால. இப்போ போய் அந்த வருஷத்தை படிச்சு போகிறேன். ஒரே பலினாலன்னா அந்த ஒரு பலியில எவ்வளவு செஞ்சிருக்காரு போது இயேசு கிறிஸ்து. இது வந்து நான் ரொம்ப அடக்கி எடுக்கிறேன் போது. ஆக்சுவலாக என்ன எப்போ பயங்கரமா எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல பிரதர், அந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதான் வந்து இயேசு கிறிஸ்து அதான் சொல்லும்போது அது குற்றமற்றவரும் மாசு இல்லாதவரும் பரிசுத்தரும், அதான் சொல்லும் போது அவருடைய அந்த கீழ்ப்படிதல் வந்து பயங்கர பெருசு. அதனால சொல்ல வரும்போது நம்ம என்ன சொல்றோம், ஒருவனும் நீதிமான் அல்லன்னு சொல்லும் போது அது கம்ப்ளீட்டா இயேசு கிறிஸ்து அப்புறம் எல்லாருமே தான் நம்ம பார்க்கணும். அப்போ இவர் எப்படி ஒமேகாவை ஆக முடியும், இவருக்குள்ள எல்லாம் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா இவர் எல்லாத்தையுமே மீட்கணும். எல்லாத்தையுமே மீட்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே இவர் தன்னை பலியா கொடுத்துருக்கணும், ஈடு பலியா கொடுத்துருக்கணும். அப்போ இவர் எதுக்காக கொடுக்காம இருப்பாருனால அதுக்கு இவர் பலி கொடுக்க முடியாத இவர் குறையா இருப்பார் அந்த இடத்துல இல்லைங்களா? அப்போ இவருக்குள்ள வந்து தேவ தூதர்களை என்ன பண்ண முடியாது, பிறக்க முடியாது. இவருக்குள்ள என்ன பண்ணாது தேவ குமாரர்கள் என்ன பண்ண முடியாது, இவரால் மீட்டுக்கொள்ள முடியாது. அதனால சொல்லும் போது சொல்றாரு இவரோ அந்த பிரதான ஆசாரியர் இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் இல்லை பிரதர். நம்ம என்ன படிக்கிறோம், கஷ்டப்பட்டாரு அவர் அப்படி இல்லை, அந்த ஸ்டாண்டர்ட் இல்லை. ஐயோ நான் உனக்காக என்னப்பா எப்படி நான் மீட்கிறது சொல்லி அப்படி பரிதபிக்கக்கூடியவர் அல்ல பிரதர். அவர் எல்லாரையுமே மீட்கும்படி தன்னை மீட்கும் பொருளாக கொடுத்துருக்காரு. இதுதான் பிரதர் அந்த மீட்கும் பொருள் அந்த விஷயம் பார்க்கும்போது பயங்கரமான டாக்டருங்க பிரதர். இது அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா தேவனுக்கு தான் நன்றி சொல்லணும் சுருக்கமா. வேற எனக்கு தெரியல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா தேவனுடைய திட்டம், இயேசு கிறிஸ்துடைய பலி இல்லைங்களா, அவருடைய அந்த இது அதாவது நம்மளால கிரகிக்க முடியாது. அதான் சொல்ல அகலமும் ஆழமும் அப்படி அளவு கிட்டாத அந்த அன்பு. இந்த அன்பு எப்படி போய் அளக்க முடியும், எந்த யாரை வச்சு அளக்க முடியும் இல்லைங்களா? யாருக்கு அவர் நிகர் இதுலலாம் வந்து இதுக்கு இந்த இயேசு கிறிஸ்துடைய இப்படிப்பட்ட ஒரே பலியில பல விதமான பரிமாணம் இருக்கு, பல விதமான ரட்சிப்பு இருக்கு அதுல இல்லைங்களா, பல விதமான ரட்சிப்பு இருக்குது இல்லைங்களா, ஒரே ரட்சிப்பு இல்லை.
நமக்கு ஒரு ரட்சிப்பு கொடுத்தாரு, உலக மக்களுக்கு ஒரு ரட்சிப்பு கொடுத்தாரு இல்லைங்களா, தேவதூதருக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு. அந்த மாதிரி வந்துட்டு அப்போ பார்க்கும்போது எல்லாருக்கும் மீட்கும் பொருளாக தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷனாகி இயேசு கிறிஸ்து இவரே. ஏன்னா தேவதூதனுக்கும் மனுஷனாக தன்னை பலி கொடுத்துருக்கிறார். மனுஷனாக தான் கொடுக்கணும், தேவதூதனாக கொடுத்தா அது செட் ஆகாது இல்லைங்களா. அந்த ஒரே மனுஷனா தேவகுமாரனுக்கும் என்ன பண்ணாருன்னா நமக்காகவும் ஒரு மனுஷனா வந்தார். ஆனா எப்படிப்பட்ட பலியை நமக்கு அப்படி இல்லாத இருந்தா தேவகுமாரனா ஒப்பு கொடுத்தப்பட்ட அந்த பலிக்கு பலன் என்ன இல்லைங்க? இந்த ஒரு இதுதான். ஹலோ, அது வந்துட்டே இருக்கேன் வரேன். பசங்க